மதுரையில் பழைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 27,40,631 பேர் இருக்கக்கூடிய அளவிலான ஒரு வாக்காளர் பட்டியல். தற்பொழுது இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணி சொல்லக்கூடிய எஸ்ஆர் பணிகளுக்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது 23,60,157 குறைந்திருக்கிறது. மேலும் இன்னும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. சேர்க்கப்பட்டதற்கு பிறகாக நமக்கு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதியான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வாக்காளர் பட்டியல் கொண்டுதான் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகி வருகிறது. அதே போன்று தென்காசி மாவட்டத்தில் 1,51,000 பேர்களும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,25,000 நபர்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் 1,83,000 பேர்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 நபர்களும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,000 பேர்களும், சேலம் மாவட்டத்தில் 3,62,000 பேர்களும், திருச்சியில் 3,31,000 பேரும் வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,50,000 பேர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இறந்த வாக்காளர்கள், இதற்கு முன்பாக இருந்த இந்த வாக்காளர் பட்டியலில் இறந்த வாக்காளர்கள் மட்டுமே 1,19,000 பேர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று முகவரி இல்லாதவர்கள், அதாவது அவர்களுக்கான வாக்குரிமை இருக்கும் ஆனால் அவர்களை கண்டறிய முடியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே 1,08,000 பேர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் நிரந்தரமாக ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3,99,000 பேர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் இறந்தவர்கள் 66,000 பேர்களும், குடிபெயர்ந்தவர்கள் 1 லட்சம், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 1 லட்சம் பேரும், கண்டறிய முடியாத வாக்காளர்களாக 18,000 பேர்களும் இருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,06,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 57,338 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை வெளியாகக்கூடிய மாவட்டங்களில் குறைவான ஒரு எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தினுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அரியலூர் மாவட்டத்தில் 24,368 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை வெளியான வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் விவரங்களிலேயே அரியலூர் மாவட்டத்தில் தான் மிகவும் குறைவான அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிகபட்சமான அளவை பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்த செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வெளியாகி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. வேலூர் மாவட்டத்தில் 2,15,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது வேலூர் மாவட்டத்துடைய ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த தரவுகளை பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 57,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,000 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய வாக்காளர் சதவீதத்தில் 13.72% என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடலூர் மாவட்டத்தில் 2,46,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் இது 11.25% எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுடைய விவரங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கக்கூடிய சூழல்ல அதற்கான காரணங்களையும் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்கு உட்பட்டவர்கள் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கண்டறிய முடியாதவர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வியும் இருக்கும். கண்டறிய முடியாதவர்கள் என்பது ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்று அந்த BLO சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் நேரடியாக சென்று விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது ஒருவர் இல்லாவிட்டால் அவர் 3 முறை குறைந்தபட்சம் முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர் வாக்காளருடைய தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அவர் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அப்படி தொடர்பு கொண்டும் 3 முறை நேரில் சென்றும் ஒருவரை கண்டறிய முடியவில்லை என்றால் அருகில் இருக்கக்கூடியவர்களும் அவ்வாறான ஒரு வாக்காளர்கள் இந்த பகுதியில் இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் அவரை கண்டறிய முடியாத வாக்காளராக அடையாளம் படுத்தக்கூடியதுதான் இந்த கண்டறிய முடியாத வாக்காளர்கள் என்று குறிப்பிடக்கூடிய வாக்காளர்கள். அந்த மாதிரியான வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான அளவில் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் SR பணிகளுக்கு பிறகாக அவர்கள் அனைவரும் கண்டறிந்து நீக்கப்பட்டிருப்பதனால தமிழ்நாடு முழுவதும் நிரந்தரமாக முகவரி மாறியவர்களுடைய எண்ணிக்கை, அதே போன்று ஒவ்வொரு இடங்களுக்கும் குடிபெயர்ந்ததுக்கு பிறகாக அவர்கள் இரட்டை வாக்குரிமையாக பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாக்காளருடைய அடையாள அட்டை கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போன்று போலியான வாக்காளர்கள், ஒரு முகவரியில் ஒருவர் இருக்கவே மாட்டார், ஆனால் அவருடைய பெயர் குறிப்பிட்டு ஒரு முகவரி ஒன்றாகவும் பெயர் ஒன்றாகவும் இருக்கும். இதுபோல் அடையாளம் காண முடியாத போலியான வாக்காளர்கள், அடையாளம் காண முடியாத வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், அதே நேரத்தில்
இறந்து போயும் வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இது போன்ற வாக்காளர்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் 6 கோடி வாக்காளர் பட்டியல் 6 கோடியே 41 லட்சம் வாக்காளர்கள் அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதில் 97 லட்சம் பேர் வரையிலும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது இந்த தகவல் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கான இந்த தேர்தல் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. இது வரைவு வாக்காளர் பட்டியல் தான், இது இறுதி வாக்காளர் பட்டியல் அல்ல. இதற்கு பிறகாக நமக்கு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியில் வெளியாகும். அதுதான் இறுதியான வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் நடத்தப்படும். அதற்கு முன்பாக தற்பொழுது வெளியிடக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக ஒரு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவு, ஒரு விடை. இதன் மூலமாக ஒரு வாக்காளர் தான் இருக்கக்கூடியதை உறுதி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையமும் அவரை கணக்கிட்டிருக்கிறது. இதன் மூலமாக போலி அல்லாத ஒரு நேர்மையான ஒரு தகுதியான வாக்காளரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பணிகளால் யாரேனும் பாதிக்கப்பட்டு அல்லது தவறுதலாக யாரேனும் விடுபட்டப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும் விதமாகத்தான் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரிக்கும், வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது டிசம்பரிலேயும் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலமான இந்த காலத்திற்குள்ளாக குறிப்பாக இன்று டிசம்பர் 19ஆம் தேதியில் இருந்து நமக்கு ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளாக யாரேனும் தங்களுடைய தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது அவர்கள் தவறி இருக்கிறதை கண்டறிந்திருந்தாலோ, அதே நேரத்தில் தவறுதலாக நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது புதிதாக தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி வாக்காளராக தகுதி பெற்றவராக, அதாவது 18 வயதுக்கு வந்தவராக இருக்கும் பட்சத்தில் அல்லது தேர்தல் நேரத்தின் பொழுது 18 வயதை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்த்துக் கொள்வதற்கான உரிமம் இருக்கக்கூடியவர்களாக தேர்தல் ஆணையம் கருதுகிறது. அதனால் அவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் ஒரு அவகாசம் வழங்கி அவர்கள் தங்களை இந்த வாக்காளர் பட்டியல் சேர்த்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை வழங்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான படிவங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக படிவம் 6 என்பது புதிதாக தங்களை வாக்காளராக சேர்த்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள், வாக்காளர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள், அவர்கள் தாங்கள் சரியான தகுதியான வாக்காளர் என்பதை நிரூபிக்கும் பட்சத்தில் அதற்கான ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவருமே தேர்தல் ஆணையத்தை அணுகலாம், அதாவது சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்களை அணுகலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நேரில் செல்வதற்கு தயக்கம் இருக்கும் பட்சத்தில் அல்லது அதற்கான சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இணைய வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.